போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்கு நாளைக்கு நடக்க போற டெஸ்ட பத்தின. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாளைக்கு நடக்க போற டெஸ்ட் 4th டெஸ்டா இருக்கு. அதுல இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க இருக்குன்னா வேர்ல்டு ட்ரெப்பர் என்கிற மான்செஸ்டர் ஸ்டேடியத்துல நடக்க போது. இந்த டெஸ்ட் தோத்தா இந்தியா வெளியே. ஃபைனலி பாலிடிக்ஸ் இஸ் வின் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன சம்பவம் பாக்குறதுக்கு முன்னாடி இவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கௌதம் கம்பீர் எனக்கு தெரியாம எப்படா இது நடந்தது அப்படிங்கிற மாதிரிதான் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது 4th டெஸ்டுக்கு அவைலபிளா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல, எந்த பிளேயர்ஸா இல்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் 4th டெஸ்ட் விளையாட போறது இல்ல. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. அதாவது டீம் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிக்கிறாங்க, பிசிசிஐ இன்க்ளூடட். ஏன் ஆகாஷ்தீப் இல்ல, ஹர்ஷ்தீப் சிங் இல்ல, நிதிஷ்குமார் ரெட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப்புக்கு ஒரு இன்ஜுரி, ஹர்ஷ்தீப் சிங்க்கு இன்ஜுரி, நிதிஷ்குமாருக்கு இன்ஜுரி. அதாவது ஆகாஷ்தீப் ஓகே, நிதிஷ்குமார் ரெட்டி ஓகே, பட் ஹர்ஷ்தீப் சிங் டெஸ்டே ஆடலையாடா, அவருக்கு எப்படா இன்ஜுரி ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் பேன்ஸ் மத்தியில கேக்குறச்ச. அடே ஹர்ஷ்தீப் சிங் என்ன பண்ணிருக்காப்லன்னா பிராக்டிஸ் டெஸ்ட்ல ரிசர்வ் பண்ணுக்கு ஒரு பால் வீசி இருக்காரு. வீசினது போகாம பையன் கம்முன்னு இருக்காம ரிசர்வ் பண்ண அடிச்ச பால நான் கேட்ச் பிடித்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பாலை பிடிச்சு பிங்கர் இன்ஜுரி வாங்கி உட்கார்ந்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப தகவல்கள் வெளியாயிருக்குது. உனக்கு எதுக்கு இந்த வேலை? அதாவது பெரிய பிளேயர்ல அதாவது இன்ஜுரின்னு போகும்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதையும் யூஸ் படுத்தாம நான் பிராக்டிஸ்லயே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஹர்ஷ்தீப் சிங் பங்கு வாங்கின கதையா இருக்கு. சரி, இவங்க 3 பேர் போனா இந்த 4th டெஸ்டுக்கு யார வச்சு முட்டு கொடுக்கறது? பிசிசியும் இல்ல, அதாவது டீம் இந்தியாவும் இல்ல, யாரதான் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ புதுசா நம்ம கம்பீர், இங்கதான் அந்த கம்பீர் பாலிடிக்ஸ் சொன்னேன். கம்பீர் என்ன பண்ணிருக்காரு, எடுத்துட்டு வாங்க அந்த ஹர்ஷித் ராணா செல்ல குட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் எல்லாம் வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு உன்னை நம்பி தோத்தது போத நம்ம புது பிளேயரான அன்சுல் காம்போஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அன்சுல் காம்போஸ் யாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சிஎஸ்கேல செம்மையா பவுலிங் வீசினாரு. செகண்ட் ஹாப், ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப ஒஸ்ட், இவரை டீம்ல எடுக்கவே இல்லை. செகண்ட் ஹாப்ல பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. சிஎஸ்கே பிளேயர் ஆனங்காட்டிக்கு எடுக்கலைங்க. அதே மாதிரி இப்ப இந்தியாவே இந்த 4 டெஸ்ட் ஆடாததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவே இங்கிலாந்து நடந்தது. அதுல அன்சுல் காம்போஸ் இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு கத்துக்குட்டி வித்தியெல்லாம் காமிச்சிருக்கிறாப்ல. சோ அதனால அன்சுல் காம்போஸுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லி இருக்கிறாங்க, இன்க்ளூடர் கௌதம் கம்பீர் ஆல்சோ. அதுதான் என்ன விஷயம்னா ஃபைனலி பாலிடிக்ஸ் வின். கௌதம் கம்பீரோட பாலிடிக்ஸ் இந்த இடத்துல முடிவுக்கு வருது. கடைசி வரைக்கும் நீ சிஎஸ்கே பிளேயரை நான் பிளேயிங் 11 ஆட வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்ல. அதாவது ஜடேஜாவை நான் சொல்ல வரல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, நியூ கைய நான் சொல்றேன், நியூ பிளேயர். சோ அதனால அந்த இடத்துல பாலிடிக்ஸ் வின் ஆகி அன்சுல் காம்போஸ் 4th டெஸ்டுக்கு இருக்கிறாராமா, கன்ஃபார்மா முடிவு தெரிஞ்சிருச்சு. சோ 4th டெஸ்ட்ல இந்த அன்சுல் காம்போஸ் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாரா மாட்டாரான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.